ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம டெலிஷியஸான மட்டன் கோலா உருண்டை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, நான் குட்டி குட்டி பூண்டாக எடுத்திருக்கேன், அது ஒரு 10. அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை எதுக்கு சேர்க்குறோன்னா, அது அந்த மிக்சரை கம்பைன் பண்ணி வைக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு இதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி பிறுபிறுன்னு அரைச்சதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் வர மிளகா கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். சேர்த்த உடனே நம்ம கொத்துக்கறி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு, தண்ணி இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயினரில் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் ஈர்த்துரும். இப்போ ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இருக்கணும். தண்ணியே இருக்கக்கூடாது கொத்துக்கறியில். தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் கோலா உருண்டை பிடிக்கும்போது பிரிஞ்சிரும். ஸோ இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஏன்னா மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிருங்க. எல்லாமே ஒன்று சேர்கிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1 hour வரைக்கும் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி கோலா உருண்டை சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1 மணி நேரம் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறம் சுடும்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இந்த மாதிரி சுட்டு கொஞ்சம் இந்த வடை தட்டுற மாதிரி தட்டி போட்டு நம்ம சுட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நல்ல சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க. சிம் ஃப்ளேமில் தான் இது வேகணும். ஏன்னா கொத்துக்கறி வேகிறது கொஞ்சம் டக்குன்னு வெந்துடும், பட் உள்ளே வேகணும்ல. ஸோ அதனால் சிம்லேயே வச்சு நல்லா அதை குக் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு கோலா உருண்டை. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா குக் ஆகிருந்ததுங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பால்ஸ் பண்ணிவிட்டு இதில் கூட நீங்கள் கிரேவி பண்ணலாம். அது கூடிய சீக்கிரம் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. வெளியில் நல்ல மொறுமொறணும், உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.